ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆவரேஜ் மார்க் ஆஃப் 10 student is 67. A student got 90 marks in the place of 50 and another student got 80 marks in the place of 20. So find the correct average. Okay. ஸோ 10 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் மார்க் வந்து 67. இந்த 10 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ன பண்ணிட்டாங்க, 15 போகிறதுக்கு பதிலாக 19 போட்டாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு 20 போகிறதுக்கு பதிலாக 80 போட்டாங்க. இப்போ வந்து என்ன சேஞ்சஸ் ஆகுமா ஆவரேஜில்? அப்போது கரெக்ட் ஆவரேஜ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரி, 10 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோ? 67. சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் என்ன பண்ணிட்டாங்க, 50 போட்டாங்க. எதுக்கு பதிலாக 90. சரியா? ஓகே. எ ஸ்டூடெண்ட் காட் 90 மார்க்ஸ் இந்த பிளேஸ் ஆஃப் 50. ஓகே, 50க்கு பதிலாக 90 போட்டாங்க. சரி, இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு பதிலாக எவ்வளோ போட்டாங்க, 80 போட்டாங்க. சரி, இப்போ இங்கே எவ்வளோ ரெடியூஸ் ஆகணும், 40 ரெடியூஸ் ஆகணும். இங்கே எவ்வளோ ரெடியூஸ் ஆகணும், 60 ரெடியூஸ் ஆகணும். அப்போது 100. டோட்டலாக 100 மார்க் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. சரி, இப்போ அந்த 100 மொத்தம் ஸ்டூடெண்ட் எவ்வளோ, 10. அப்போ இதை டிவைட் பண்ண எவ்வளோ, 10. அப்போ ஆவரேஜில் எவ்வளோ ரெடியூஸ் ஆகணும், 10 ரெடியூஸ் ஆகணும். அப்போ கரெக்ட் ஆவரேஜ் என்னவாக இருக்கணும், ஆக்சுவலி ஆல்ரெடி இந்த ஆவரேஜில் 10 கம்மியாக இருக்கணும். ஆல்ரெடி எவ்வளோ ஆவரேஜ் இருக்குது, 67 இருக்குது. 67ஓட -10 பண்ணால் 57. இதான் வந்து கரெக்டான ஆவரேஜ். ஓகே, thank you for watching my video. Thank you.